இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. இல்லை, பின்னணிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு இர்ஃபான் நெருக்கமாக இருந்தார். அவங்களுக்கு அவர் பிரியாணி சாப்பிட்றது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நேர்மையாகவும் நியாயமாகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதே ஆட்சி மாற்றம் ஏற்படும், ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் பதில் சொல்லிதான். ஆனால் தம்பி தவறை தாண்டி தப்பு செஞ்சார்ன்றதை தாண்டி தொடர்ச்சியாக தப்புகளை செய்வதையே வழக்கமாக கொண்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. தொடர்ந்துமே தொப்புள் கொடி கட் பண்றதையும் ஒரு தனி வீடியோவா போட்டிருக்காரு. ஸோ எந்த தைரியத்துல சரி உங்களை தைரியம் இல்லைம்மா, அவங்களுக்கு தெரியாது எதை வச்சு வேணாலும் சம்பாதிக்கலான்னு. இதை எடுத்து போட்டால் நல்லா ஓடும், யாருமே எடுத்து போட்டதில்லை. இல்ல சார், ஒரு ஆபரேஷன் தியேட்டர், அது சென்சிட்டிவான ஒரு பிளேஸ், அங்க ஒரு வீடியோ அப்படி எப்படி அலோவ் பண்ணாங்க? ஓகே சார், இப்போ இந்த கேஸ் அப்போ விட்டுட்டாங்க, இப்போ ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்காக முடிச்சு போட்டாங்கன்னா அது தப்பு. முடிந்த ஒரு வழக்கை எடுத்து அப்படி பார்த்தா பல வழக்குகள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பெண்டிங்கில். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணால் தப்பு. ஆனால் இவர் செஞ்சது சரியான்னு பார்த்தா அது தப்பு. ஆமாம். ஸோ இதுதான் ஓகே சார், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல அவர் மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மாட்டலாமா, கிரகம் அவரை விட மாட்டேங்குது. ஓகே, ஒரு மாட்டணும் போய் மாட்டலை. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் வருது, நீ பண்ணு, அப்பதான் நீ ஜெயிலுக்கு போவ, அப்பதான் ஃபேமஸ் ஆவ. அதுதான் சரி. இப்போ நிறைய பிரச்சனையில இது பண்ணியிருக்காரு. எதனா ஒரு இதுலயாச்சும் அவருக்கு ஒரு சரியான தண்டனையோ இல்லாச்சும் ஒரு வார்னிங்கோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? அதுக்காக தான் இப்போ இருக்கிற போலீஸ் ஆட்சி மாறினோடனே அவர் வார்னிங் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாத்துலேயும் தப்பு செல்லாம், உனக்கு ஆள் இருக்குது, அவர் இருக்குது, அறிவர் இருக்காது, அந்த மேடம் இருக்காங்க, இந்த எம்பி மேடம் இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தல. இனி தெரிச்சு ஓடி போயிடும், இந்த பக்கமே நீ வரக்கூடாது, இந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா உனக்கு ஜெயில் தான் அப்படின்றது தான் இப்போ வழக்கு. நீதிமன்றம் டக்குன்னு என்னன்னு பார்த்து அதை விசாரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள்ல சிக்கிட்டே இருக்கவர் தான் இர்ஃபான். இப்போ ஆல்ரெடி அவர் கொஞ்ச நாள் முன்னாடியே அவரோட குழந்தையோடைய ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்கான பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாளா அந்த பிரச்சனை எல்லாமே சத்தமே இல்லாம முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தது. இப்ப திரும்பவும் 8 வாரத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு கோர்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதோட பின்னணி என்ன சார்? இல்லை, பின்னணிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு இர்ஃபான் நெருக்கமாக இருந்தார். அவங்களுக்கு அவர் பிரியாணி சாப்பிட்றது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நேர்மையாகவும் நியாயமாகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக எம்பி கனிமொழி போன்றவர்கள்லாம் ஒரு தம்பியை விட, ஏன்னா அவங்களுக்கு தம்பி கிடையாது, அதனால் ஒரு தம்பி மாதிரி அவர் மீது பாசம் செலுத்தி அந்த அளவு க்ளோஸாக இருந்தாங்க. எந்த பிரச்சனைனாலும் உடனே சொல்லி, நம்மளே இருக்கோம், நம்ம தம்பி இருக்கா, போலீஸில் மாட்டிக்கிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சட்டம் கடமையை செய்யறதுன்னா எதுனா தங்கப்பதக்கம் சிவாஜியா, சட்டம் கடமை செய்யிட்டு என் பையனாக இருந்தாலும் நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்றதுக்கு. அப்படி இல்லைல்ல, நம்ம காப்பாற்ற தான் செய்வோம். சரி, தம்பி பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, சரி சார், நான் வழக்கு போட்டுனா போடுங்க, என்ன சொல்லி கொஞ்சம் விட்டுருங்க, நாங்கள் வக்கீல் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு செய்வோம். அப்போ அதே ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். அதாவது நீங்கள் தவறி செய்தது தான் தவறு, தெரியாமல் தவறிடுறீங்க. போகிறப்ப டக்குன்னு காலில் இடிச்சிருது அப்படின்னா அது வேணுன்னே செய்கிறதில்ல, வேணுன்னே காலை உடைக்கணுன்றதுக்காக இது பண்ணுறதுன்றது வேறு, நம்ம காலை நம்மளே இடிச்சிக்கிறதுன்ட்டு தவறி நடக்குது. ஆனால் தம்பி தவறை தாண்டி தப்பு செஞ்சார்ன்றதை தாண்டி தொடர்ச்சியாக தப்புகளை செய்வதையே வழக்கமாக கொண்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு அவரோட அறிவு மீது மிகப்பெரிய
ஒரு ஈர்ப்பு கொண்டு தான் கனிமொழி எம்பி போன்றவர்கள்லாம் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் தேவை இந்த நாட்டுக்கு ஓகே. அப்படின்ற இப்போ மாதிரி. இவரையும் வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா சார்? ஆமாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமாக எல்லாத்தையுமே வீடியோவா போட்டுடுறது. போட்டுருவாங்க. அதுக்கு தானே எடுக்கிறதே. ஓகே. அப்போ வந்து நீங்கள் இர்ஃபானை வச்சு கனிமொழி யாருன்னு சொல்லி 2K கிட்ஸுக்கு தெரியும் சொல்லி அவங்க நினச்சாங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சர் கூட 2K கிட்டுக்கு ரீச் ஆகிருக்க அங்கே போய் ரீச் ஆகணும்னா நம்ம பண்ணணும்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி இப்படி இருக்குன்றது ஒரு பக்கம். அது அரசியல் விட்டுங்க. இன்னொரு பக்கம் வந்து இர்ஃபான் வந்து இந்த தைரியத்தில் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அமெரிக்கா வரைக்கும் ஆள் இருக்குது அப்படின்றதுனால என்னென்னா தான் தோன்றித்தனமான ஆட்டம், ஏமாற்று. எல்லாம் கட்சிக்காரன் என்ன பண்ண ஒரு பதவி பிடிச்சோன்னே சீட்டு கம்பெனி ஆரம்பித்து மொத்தமாக சுட்டிட்டு ஓடி போயிடுவான். ஓகே. அந்த கட்சியை பயன்படுத்தி கான்ட்ராக்ட் எடுத்து தரமில்லாத ரோடை போடுவான். அதுக்கு இதுக்கு எந்த விதமும் இதுவும் இல்லை. தம்பி அந்த ஆட்சி இருக்கிறதுனால ரம்ஜானுக்கு வந்து 350 ரூபா பிரியாணி 3500 போட்டு பலரை ஏமாற்றி கறி கரைஞ்சி போச்சு அப்படின்லாம். ஆமா, தொடர்ந்து எதனா ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டே வந்துட்டு பிரச்சனையில மாற்றுறது இல்லைம்மா, திருட்டு வேலை பண்ணி சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும். ஓகே. அதற்கு வந்து நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலம் மாறுது, காட்சிகள் மாறுது, ஆட்சிகள் மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா பழைய பிரியாணி கேஸ்லாம் இப்போ போட்டு இப்போ என்ன அப்படின்னா ஜெண்டர் ரிவீல் வந்து ஏற்கனவே இருந்த அமைச்சர் அவனை கொலை குற்றமாக பண்ணிட்டாரு அப்படின்னாரு. ஓகே. இருந்தாலுமே வந்து இங்க அந்த சட்டப்படி குற்றம் தானே அது சார்? அவருக்கு தெரியணும்ல. அவருக்கு தெரிஞ்சாலும் மேலிட அழுத்தம் ஃபோன் வர விடுங்க தம்பி நம்ம பையங்க அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அடுத்த நிமிஷமே மாற்றி பேசுவார் மாசு, அவனை கொலை குற்றமாக பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அழுத்தம் அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கும்போது கிரகங்கள் மாறும்போது சிக்கல் வரத்தான் செய்யும். அந்த வகையில் எப்படி விட்டீங்கன்னு இப்போ உயர்நீதிமன்றம் கேட்டு. ஓகே. இப்போ அதனால 8 வாரத்துக்குள்ள வந்து முடிச்சு வச்சிடணும் அப்படின்ற ஒரு இது. முடிச்சு வச்சிடணும் அப்படின்னா அது விசாரிப்பாங்க, போய் ஆஜராகணும், போலீஸ் கூப்பிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால வந்து அந்த கேஸ் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் வந்து அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இப்போவும் அந்த கேஸ் முடிஞ்சிருமா சார்? அப்படி இல்லை. அப்புறம் அது கோர்ட்டு, நீதிமன்றம், டிஜிபி, ஏடிஜிபி, அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கொடுத்ததுனால தானே அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. எதுக்கு இருக்காங்க? இப்போ நீங்களே ஒரு தப்பு செஞ்சுவிட்டு அவனையா போட்டு அடித்து பைக்கை வச்சு ஏற்றி அவனை கையை காலை உடச்சிவிட்டு ஒரு ஸ்டேஷனில் போய் தெரியாமல் நான் சென்றேன், அவர் குறுக்கே வந்தபோது என் வாகனத்தை எடுத்து மோதிவிட்டேன், அவர் உயிர் போகும் நிலையில் இருக்கிறார், அதுக்கு நான் காரணம் இல்லை, தெரியாமல் நடந்ததை நீ மன்னித்து விடுங்கள்னு எடுத்துருவாங்களா? பண்ண மாட்டாங்க. இப்போ அது ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணியிருக்கான், தெரியாமல் நடந்து விட்டது அப்படின்னு ஒரு லெட்டர் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு என்னை எடுத்து விடுவோம், இது போல் இனிமேல் நடக்காது அப்படின்னு விட்டுருவாங்களா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ ஒருத்தன் வந்து செயினை எடுத்துகிட்டு ஓடிடுறான், அவசர தேவைக்காக, நான் வந்து குடும்ப செலவுக்காகவும் எனக்கு மகனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரணம் வந்தது, சரி கடன்கள் இருந்ததுனால இந்த பொண்ணோட செயினை எடுத்துகிட்டு போயிட்டேன், விரைவில் அதை திருப்பி கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைத்து விட 6 மாதம் நேரம் கொடுக்கவும், இனிமேல் நான் இது போன்று செய்ய மாட்டேன். அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இப்போ இதை மட்டும் ஒத்துக்கிறாங்கல்ல, இது சட்டத்துக்கு புறம்பானது தானே. ஆமாம், அப்புறம் அதை எப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி எல்லாரும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதான். பூரா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ் வாசலில் டைப்பிஸ்ட் உட்காந்துருக்க மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் ஏகப்பட்ட பேர் லெட்டர் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்ன மன்னிப்பு? கற்பழிப்பு மன்னிப்பா, இல்லை செயின் எடுத்ததா, இல்லை தாலி எடுத்ததா, இல்லை வீடு பூந்து திருடினதா, இல்லை வந்து பர்ஸை பிடிங்கிட்டு ஓடினதா அப்படின்னு ரெடியாக அடித்தே வச்சுருப்பேன். கையெழுத்து மட்டும் போடுங்க தம்பி, போய் இப்போ கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் ஒரு 1000 பேர் நிற்பான் டெய்லி. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இதுவே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, ஜெண்டர் ரிவீல் பண்ணது, அதுக்கே நிறைய பிரச்சனை வந்து அனுபவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்துமே வந்து தொப்புள் கொடி கட் பண்ணுறதையும் வந்து ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்காரு. ஸோ எந்த தைரியத்தில் சார் இவங்கள? தைரியம் இல்லைம்மா, அவங்களுக்கு தெரியாது, எதை வச்சு வேணாலும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை எடுத்து போட்டால் நல்லா ஓடும், யாருமே எடுத்து போட்டதில்லை அப்படிங்கும்போது அதை எடுத்து. இல்லை சார், ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், அது சென்சிட்டிவான ஒரு பிளேஸ், அங்கே ஒரு வீடியோ அப்படி எப்படி அந்த அலோவ் பண்ணாங்க? அவனை பிடிச்சி தான் கேட்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கணும், அதையும் செய்யலை, நடவடிக்கை. இப்போ அது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையா? நடவடிக்கை எடுத்தால் அந்த பேர் ஏதாவது ஒரு 10,000 ரூபா ஃபைன் போட்டுருப்பாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் வேற என்ன போடுவாங்க? அவங்களுக்கு அதுதானே தைரியம். தூக்கிலையா போட்டுருவாங்க? டாக்டரை தொட முடியுமா?
புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு அவன் போயிடுவான். இப்போ காசு இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லவனும், கட்சியில் செல்வாக்கு இருக்கவனும் எதை வேணாலும் பண்ணலான்றதுக்கு இர்ஃபான் உதாரணம். அப்போ இர்ஃபான் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கையை வச்சு தான் இனி அடுத்து இருக்கவங்க இதாக நடப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே சார். இப்போ வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கலாம் வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக, ஒரு ரீச்க்காக வந்து என்னென்னமோ வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்களை எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார்? மக்களை வந்து தற்குறிகளை வந்து போய் ரீச் ஆகும். அதை பார்த்து பரவாயில்லையே, நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நம்மளும் இந்த மாதிரி பண்ணலான்னு போக மாட்டாங்க. பலர் அந்த அளவுக்கு கும்பிட்டீங்க நிறையா இல்லை. இருந்தாலும் ஒரு 1000ல் ஒருத்தன் ஒரு நினைப்பான்ல, நம்மளும் இப்படி பண்ணலாமே, இது யார் அப்ரோச் பண்ணுறது, அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, நம்மளும் ரீல்ஸ் எடுத்து போடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை நம்மளால் முடியலையே, முடியாது இது அப்படின்றக்காக அதை பார்ப்பாங்க. அப்போ வருமானம் வரும். ஓகே. அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது கட்சிக்காரங்க வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அவங்கள ஃபேமஸ் ஆக்கி அதை வச்சு அப்படியே. ஓகே சார். இப்போ வந்து இந்த கேஸ் வந்து அப்போ விட்டுட்டாங்க, இப்போ ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்காக பிடிச்சி போட்டாங்கன்னா அது தப்பு. முடிந்த ஒரு வழக்கை எடுத்து அப்படி பார்த்தா பல வழக்குகள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணால் தப்பு. ஆனால் இவர் செஞ்சது சரியான்னு பார்த்தா அது தப்பு. புரியுதா அவங்களுக்கு? ஆமாம். ஸோ இதுதான் வந்து அந்த இதில் இருக்க முக்கியமான விஷயம். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது இவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேஸில் இது பண்ணால் குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 வருஷம் வந்து சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, சட்டத்தில் இந்த அதாவது அதை முடிவு பண்ண வேண்டியது நீதிபதிகள். ஆமாம். சட்டத்தில் இதுக்கு இவ்வளோ தண்டனை உச்சபட்சம். இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போனீங்கன்னா கூட 3 மாதம் சிறை தண்டனை. ஆமாம். இல்லைன்னா 10 மடங்கு அபராதம் போட்டுருப்பாங்க. 10 மடங்கு அபராதம்னா ஒரு 10 ரூபா டிக்கெட் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா 100 ரூபா கட்டினா வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா 3 மாதம் சிறைக்கு போவாங்களா யாராவது? இல்லை, அந்த காசு 100 ரூபாய் எவனா பக்கத்தில் இருக்கவங்க கூட கொடுத்து சரி போயிட்டு வா தம்பி, தெரியாமல் எடுக்காமட்டேன்னு கொடுத்துருவாங்க. ஆமாம். இல்லை டிக்கெட் கலெக்டரே சரி வாட்ச் கீச்சு கட்டி தான் ஃபோன் வச்சுருந்தா நான் கொடுத்துட்டு வீட்டில் போய் காசு வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. 3 மாதம் ஜெயிலில் தள்ளுவாங்களா? தள்ள இல்லை. ஸோ அந்த மாதிரி இர்ஃபான் வந்து சிறைக்கு போகணுன்றது நம்மளுடைய ஆசை கிடையாது. சிறைக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே. அப்போ அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி செயலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையை தவிர இர்ஃபானை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு துவைக்கணும், தண்ணியில் ஊற போட்டு அடிக்கணும்னோ, இல்லை ஐஸ் படுக்கையில் படுக்க போடணுன்னோ, இல்லை வந்து போகிற வர பிசிலாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நம்ம ஆசை கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? இல்லை ஜெயிலில் கொண்டு போய் இப்போ கவுத்தி போட்டு காலை அடித்து உடைக்கணும், இந்த கைதான இந்த வேலையை செஞ்சுன்னு அடிக்கணும்னு நம்ம இது கிடையாது. நம்ம நோக்கம் அது கிடையாது. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆமாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நோக்கம் இருக்கா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த தவறு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறத வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. ஆமாம். நானும் அதுதான் சொல்கிறேன். இதுக்கு என்ன ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று இர்ஃபானை தூக்கி போட்டு துவைக்கிறது உள்ளே வச்சு, இன்னொன்று வந்து இர்ஃபான் இது போன்ற தவறுகளை இனி செய்யாமல் இருக்கிறது. இந்த 2 வழி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இர்ஃபானை வந்து யாரும் தொடுறதுக்கு நம்ம பாவம் உண்மையிலே தம்பி நல்லவன், ஏதோ பிழைப்பிற்காக ஏதோ தனக்கு தெரிஞ்சதை பண்ணுறாப்புல அப்படிங்கும்போது அதுக்காக ஒரு பையனை கூப்பிட்டு போய் அடிக்கணும், இல்லை ஜெயிலில் வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை கிடையாது. இர்ஃபான் ஜெயிலுக்கு போகணுன்றது நம்மளோட விருப்பமே கிடையாது. ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிற என்ன பண்ணணுமோ அதை இர்ஃபான் பண்ணணுன்றது நம்ம சொல்லலாம்ல, அது சொல்லலாம்ல, அதை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஓகே சார். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல வந்து அவர் மாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மாட்டலாமா, கிரகம் அவரை விட மாட்டேங்குமா. ஓகே. அவர் மாட்டணும்னு போய் மாட்டலை, அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் வருது, இதை நீ பண்ணு, அப்போதான் நீ ஜெயிலுக்கு போவ, அப்போதான் ஃபேமஸ் ஆவ. அதுதான் சரி. இப்போ நிறைய பிரச்சனையில வந்து இது பண்ணியிருக்காரு. எதனா ஒரு இதுலயாச்சும் அவருக்கு ஒரு சரியான தண்டனையோ இல்லாச்சும் ஒரு வார்னிங்கோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? அதுக்காக தான் இப்போ இருக்கிற போலீஸ் ஆட்சி மாறினோடனே அவருக்கு வார்னிங் பண்ணுறாங்க. ஓகே. நீ எல்லாத்துலேயும் தப்பிச்செல்லாம் உனக்கு ஆள் இருக்குது, அவர் இருக்கார், இவர் இருக்கார், அந்த மேடம் இருக்காங்க, இந்த எம்பி மேடம் இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சல. இனி வந்து தெரிச்சு ஓடி போயிரு, இந்த பக்கமே நீ வரக்கூடாது, இந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா உனக்கு ஜெயில் தான் அப்படின்றது தான் இப்போ வழக்கு நீதிமன்றம் டக்குன்னு என்னன்னு பார்த்து அதை விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இந்த மாதிரி ஏதோ புது பிரச்சனை நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கா? இனிமே கான்ட்ரவர்சியாக மாட்டணும்னு? இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த பாவம் தான். ஆனால் என்னன்னா அதை செய்யாமல் இருக்கணும். இனிமேல் அதை செய்யாமல் இருந்தாருன்னா அவருக்கு நல்லது. செஞ்சாருன்னா அவருக்கு தொடர்ச்சியாக இனி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி 5 வருஷத்துக்கு அடுத்து திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை தான். இதுதான் அவருக்கு. நீ வந்து போடலாம், அதுக்காக
இன்னொரு பாய் கடையில் வந்து அண்டா பிரியாணியை 120 ரூபாய்க்கு வாங்கி அதை 330 ரூபாய்க்கு பார்சல் பண்ணி விற்கிற அப்படின்னா அது கூட வியாபாரம்னு விட்டுருவாங்க. சரி 1 கிலோவுக்கு 2 கிலோ கறி போடுறேன்னா அது கூட இல்லைன்னா கரைஞ்சி போச்சுன்னு சொல்லிக்கலாம். வேகும் போது கரைஞ்சிருச்சு கொழுப்பு. அதுக்குன்னு 4000 ரூபாவா சார்? ஆமாம், அது போயிட்டு போகுது, அது கரைஞ்சிருச்சு, ஆவியாக போயிடுச்சு, ஏதோ ஒன்று சொல்லிக்கலாமா? அது சின்னட்டாங்க முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஜெண்டர் ரிவீல்லாம் ஒரு நாட்டிலே நடக்கக்கூடியாத ஒரு இது. அப்போ ஆளாளுக்கு போய் துபாயில் பார்த்துடலான்றதுக்கு ஒரு வழிகாட்டி தானே. காசு இருக்கிறவன் துபாயில் போய் பார்ப்பான். அதுவும் இங்க இல்லீகல்னு தெரிஞ்சுமே வந்து ஒரு தைரியமா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஜெண்டர் ரிவீல் என்ன ஜெண்டர்னு சொல்லி. ஸோ இந்த தைரியம்ல எப்படி சார்? அதுக்கு தான் இப்போ கோர்ட் வந்து முடிவு பண்ணும். ஓகே, நீதிமன்றம் முடிவு பண்ணி விசாரணை பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. அதனால வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி.